சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா, பார்வதி இவங்க எல்லாருமே சிந்தாமணியோட பர்த்டேவுக்கு வந்து பாட்ட போட்டுக்கிட்டு சும்மா ஜிங்கு ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிந்தாமணியோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல வந்து இறங்குறாங்க. இங்க வந்து சிந்தாமணிய பார்த்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, சிந்தாமணி விஜயாவ கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "இவங்க தான் என்னோட மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. உடனே அவங்க கழுத்துல இருக்கிற செயின பார்த்துட்டு, "இந்த செயின் என்னது ஆச்சே?" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! உங்க செயினும் இதே மாதிரி தான் இருக்குமா? இது என் மருமக எனக்காக வாங்கி குடுத்தது. அவ மிகப்பெரிய கோடீஸ்வரி. மலேசியாவுல இருந்து வந்தா" அப்படின்னு கூசாம பொய் சொல்றாங்க நம்ம விஜயா. "இல்ல, இல்ல. இந்த செயின் என்னோட செயின் தான். இந்த செயினோட பின்னாடி என்னோட பேரும், என்னோட வீட்டுக்காரரோட பேரோட இனிஷியலும் இருக்கும். நீங்களே பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா, அது இருக்கு. உடனே வந்து அந்த செயின அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ, இப்ப நான் போலீஸ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, எங்க விஜயா கெஞ்சினதுனால அவங்க விட்டர்றாங்க. இத என்கிட்ட இருந்து ஒருத்தவங்க திருடிட்டாங்க. திருடுனதே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப விஜயா அங்கருந்து அவமானத்தோட கோவிச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "என்னய்யா நீ டான்ஸ் கத்துக்க கூடாதுன்னு விரட்டுன? வேணும் உனக்கு" அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க விஜயா வீட்ல பயங்கர கோவத்துல நம்ம ரோகிணி மேல கோவமா அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. ரோகிணியும் புடவைய வாங்கிக்கிட்டு வந்து அப்படியே, "ஆன்டி உங்களுக்காக நான் வாங்குனேன்" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அத பொறுமையா நம்ம விஜயா வாங்கிட்டு, "இத எங்க இருந்து நீ திருடுன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. "இல்ல ஆன்டி இத நான் உங்களுக்காக ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்து கூப்பிட்டு சும்மா ரோகிணிய போட்டு பொல பொலன்னு பொளக்குறாங்க. அங்க முத்து எல்லாருமே ஒண்ணு கூடிட்டு அப்பா, அப்பான்னு கூப்பிடுறாங்க. அண்ணாமலை வந்த உடனே தடுத்து நிப்பாட்டி, "ரோகிணி நீ இந்தாண்ட வா. இப்ப எதுக்காக நீ ரோகிணிய அடிக்கிற?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. இவ வந்து பொய் தான் சொல்லுவான்னு நெனச்சேன். நல்லாவே திருடுவாளாட்டுக்கு. "ஏன்டி திருடிட்டு வந்து எப்படி என்னைய மாட்டிவிட்டு என்னைய அவமானப்படுத்துன?" அப்படின்னு ரோகிணிய மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. நான் இத இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ரூ. 1,00,000க்கு வாங்குனேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார்கிட்ட வாங்குனேன் அப்படிங்கிறத ரோகிணியால சொல்ல முடியாதுல்ல. சிட்டி பேர சொன்னா கண்டிப்பா சிட்டிக்கும் இவளுக்கும் இருக்கிற தொடர்பு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வீட்ல நடந்த முத்துவுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிரும். ஸோ எப்ப ரோகிணி இந்த விஷயத்துல மாட்டப் போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தத்துல ரோகிணி பண்ணுறது எல்லாமே ஃப்ராடுத்தனம் தான். பண்ண பண்ண மாட்டிக்கிட்டே தான் இருக்குது. இப்படியே போனுச்சுன்னா ரோகிணியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல. கடைசியில ரோகிணிய வளச்சு வளச்சு திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.